ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இன்றைக்கி நம்ம 23 செப்டம்பர் 2020 இம்பார்ட்டன்ட் ஹிந்து நியூஸ் அனாலிசிஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து ஃபர்ஸ்ட் நியூஸ் அனாலிசிஸ், எ நியூ வேர்ல்டு ஆர்டர். இது ஜிஎஸ் பேப்பர் 2 இன்டர்நேஷ்னல் ரிலேஷனில் வரும். இது வந்து எஸ்டர்டே வந்து 22 செப்டம்பர் 2020. ஸோ அன்றைக்கி தான் 75th இயர் ஆஃப் தி யுனைடெட் நேஷன். ஸோ அப்போ வந்து பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இட்ஸ் அவுட்டேட்டட் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கார். இப்போ அட் ப்ரெசென்ட்டில் வந்து நம்ம வேர்ல்டு பாடி எல்லாமே பார்த்திங்கன்னா க்ரைசிஸ் ஆஃப் கான்ஃபிடென்ஸில் வந்து இருக்கும். ஸோ ஆக்சுவலாக நமக்கே தெரியும், இந்த விஷயம் வந்து சரியாக முதலே வந்து கரெக்டாக வந்து கண்டுபிடிச்சி எல்லாமே கரெக்டாக ரிஃபார்ம் பண்ணியிருந்தா இந்நேரம் வந்து நமக்கு இவ்வளோ பெரிய க்ரைசிஸ் வந்திருக்காது. ஸோ நம்ம க்ரைசிஸ் ஆஃப் கான்ஃபிடென்ஸில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். இந்தியா வந்து என்ன டிமாண்ட் பண்ணுது அப்படின்னா, இந்தியா வந்து டிமாண்டிங் ரெஃபார்ம்ஸ் இன் யுனைடெட் நேஷனை வந்து ரிஃபார்ம் பண்ணுறதுக்கு வந்து டிமாண்ட் பண்ணுது. தென் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா செக்யூரிட்டி கவுன்சில் ஃபார் டிகேட்ஸ். செக்யூரிட்டி கவுன்சில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வேணும் எங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 10 வருஷ காலமாகவே கேட்டுட்ருக்கு. ஏன்னா அவ்வளோ தகுதியும் வந்து இந்தியாவுக்கு இருக்குது. அட் ப்ரெசென்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில் ஆக்சுவலாக நம்ம இதுக்கு முன்னாடி 2 நாளைக்கு முன்னாடி வந்து யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சிலில் இருக்கிற மெம்பர்ஸ் வந்து உலக அமைதி தினம் அன்றைக்கி வந்து என்னென்ன ரோல் ப்ளே பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதெல்லாம் பார்த்தோம். ஸோ அதுலேயும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில் அப்படிங்கிறது வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ட். அவங்க தான் பீஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறவங்க எல்லாத்துக்கும் ஆல் ஓவர் தி வேர்ல்டு அப்படின்னு தெரியும். ஸோ வந்து நம்ம யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சிலில் இப்போ ரீசெண்டாக வந்து இந்தியா வந்து நான் பெர்மனன்ட் மெம்பராக இருக்குது. ஸோ பெர்மனெண்ட் கிடையாது, நான் பெர்மனெண்ட் மெம்பர். ஸோ பெர்மனெண்ட்டாக ஆகிறதுக்கு நமக்குமே வந்து அந்த பவர் இருக்குது. பிகாஸ் இந்தியா கிட்ட வந்து என்ன பவர் இருக்குது அப்படின்னா, இந்தியா வந்து வேர்ல்டு லார்ஜஸ்ட் எக்கனாமிஸாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்தியாவில் வந்து மோஸ்ட் பாப்புலஸ் கண்ட்ரி. நமக்கே தெரியும், நம்ம இந்தியா வந்து ஃபஸ்ட்டு வந்து சைனா, ரெண்டாவது வந்து இந்தியா அப்படின்னு நமக்கு தெரியும். 2030 வந்து சைனாவே வந்து நம்ம ஓவர் கம் பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்தியா வந்து ப்ரொமோட்டிங் ரூல்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா, பேஸ்ட் இன்டர்நேஷ்னல் ஆர்டர், அதை வச்சு தான் வந்து ரூல்ஸ் வந்து ப்ரொமோட் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் நிறைய வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுது பீஸ் கீப்பிங்காக வந்து யுனைடெட் நேஷன் ஃபோர்ஸ் மூலிமா பீஸ் கீப்பிங் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுது இந்தியா. ஸோ இந்த மாதிரி எல்லா விதமான தகுதியும் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில் அப்படின்னா என்ன அப்படின்னா, அதில் வந்து ஆக்சுவலாக வந்து பெர்மனெண்ட் மெம்பர் அப்படின்னு 5 பேர் இருப்பாங்க. ஸோ அவங்கள தான் வந்து நம்ம P5 கண்ட்ரீஸ் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அப்படின்னா வந்து பெர்மனெண்ட் மெம்பர்ஸ் அப்படின்னு அர்த்தம். அவங்க எப்போவுமே பெர்மனெண்ட். இதே வந்து நான் பெர்மனெண்ட் மெம்பர் அப்படிங்கிறது 10. ஸோ அதில் தான் வந்து இப்போ இந்தியா வந்து நான் பெர்மனெண்ட் மெம்பராக வந்து இந்தியா இருக்குது. ஸோ இதில் வந்து பெர்மனெண்ட் மெம்பர் 5 அப்படின்னா அவங்களுக்கு வீட்டோ பவர் இருக்குது, அவங்களுக்கு எல்லா பவருமே இருக்குது. அது எப்படி இந்த பெர்மனெண்ட் மெம்பர் ஆனாங்க அப்படின்னா, அது வந்து வேர்ல்டு வார் 2 வந்து வின்னர் ஆகிருப்பாங்க. இவங்க வந்து வேர்ல்டு வார் 2ல் வந்து ஜெயிச்சிருப்பாங்க. அந்த ஜெயிச்ச கண்ட்ரி தான் வந்து யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சிலில் வந்து மெம்பராக இருக்க முடியும், பெர்மனெண்ட் மெம்பராக இருக்க முடியும்னு சொல்லி அவங்க இருந்திருப்பாங்க. ஸோ அதில் வந்து யார் யார் அந்த 5 மெம்பர் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து US, UK, ஃப்ரான்ஸ், ரஷ்யா, சைனா. இவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா பெரிய வந்து பவர்ஃபுல்லான கண்ட்ரிஸ், நமக்கே தெரியும். அவங்க தான் வந்து அதில் இருக்காங்க. ஸோ இவங்க எல்லாருமே ஹார்ட்லியாக வந்து என்ன கிளைம் பண்ணாங்கன்னா, எங்களுக்கு அந்த ரெப்ரசன்டேஷன் வேணும், எங்களுக்கு வந்து அந்த வேர்ல்டு லீடர்ஷிப் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹார்ட்லி வந்து கிளைம் பண்ணாங்க. ஸோ அப்போ இவங்க இருக்காங்க. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா ஏஷியாவிலேருந்து இருக்காங்க, நார்த் அமெரிக்காவிலேருந்து இருக்காங்க. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்காங்க. அப்போ எல்லா விதமான நம்ம காண்டினென்ட்டில் இருக்கிற எல்லா கண்ட்ரீஸ்லேயுமே வந்து இந்த யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சிலில் இருக்காங்களா அப்படின்னா இல்லை. ஸோ கொஸ்டின் மார்க். ஈவன் பார்த்திங்கன்னா ஆஃப்ரிக்கா அப்படிங்கிற காண்டினென்ட்டில் ஒருத்தவங்க கூட மெம்பராக இல்லை, பெர்மனெண்ட் மெம்பரில். அது மாதிரி ஆஸ்திரேலியா அப்படிங்கிறது ஒரு காண்டினென்ட் தான், அதுலேயும் இல்லை. சவுத் அமெரிக்கா அப்படிங்கிறது ஒரு காண்டினென்ட்லாம், அதுலேயும் ஒரு கண்ட்ரி கூட இல்லை. ஈவன் இந்த 3லேயும் ஒரு கண்ட்ரி கூட அந்த காண்டினென்ட்டோட ரெப்ரசன்டேஷனை கூட கிடையாது. கண்ட்ரியோட ரெப்ரசன்டேஷன் போய் காண்டினென்ட்டுக்கே வந்து ரெப்ரசன்டேஷன் பண்ண அங்கே ஒருத்தவங்க கூட கிடையாது. ஸோ இந்த மாதிரி இருக்குது. அதே நேரம் G4 கண்ட்ரீஸ்ன்னு சொல்லுவாங்க, ஜப்பான், ஜெர்மனி, இந்தியா, பிரேசில், அவங்களும் அதில் இல்லை. ஸோ அதுதான் சொல்கிறாங்க, இவங்க எல்லாமே இல்லை அப்படின்னு சொல்லி தான் அவங்க கிளைம் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இப்போ வந்து என்ன ஆச்சுன்னா, யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில் அண்ட் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் WHO இவங்க எல்லாருமே வந்து அவங்களோட எஃபெக்டிவான ரோலை வந்து ப்ளே பண்ணுறதுக்கு ஃபெயில் பண்ணிட்டாங்க, மறந்துட்டாங்க. ஏன் அப்படின்னா, நம்மளோட இந்த சமயத்தில் இவ்வளோ தூரம் ஸ்ப்ரெட் ஆகிட்டுருக்கு. அவங்க நினச்சிருந்தா அந்த சமயம் வந்து கரெக்டாக ரோல் ப்ளே பண்ணியிருக்கலாம், பட் கரெக்டாக பண்ணாமல் விட்டுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து இந்தியா வந்து இன்டர் கவர்மெண்டல் நெகோஷியேஷன், அதில் வந்து யுனைடெட் நேஷன் ரிஃபார்ம் ப்ராசஸில் கிட்டத்தட்ட யுனைடெட் நேஷன் ரிஃபார்ம் ப்ராசஸ் ஓவர் டிகேட்ஸில் பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து ப்ரோக்ரஸ் பண்ணுறது இல்லை அப்படின்னு சொல்லி இந்தியா வந்து சொல்கிறாங்க.
இதில் இந்தியா வந்து ஒரு 5 மேஜர் இஷ்யூஸ் பற்றி சொல்கிறாங்க. அது என்ன அந்த 5 மேஜர் இஷ்யூ அப்படின்னா, ஈவன் நிறைய காண்டினென்ட்டுக்கு ரெப்ரசன்டேஷனே கிடைக்காம இருக்குது. இன்னமும் நீங்கள் செக்யூரிட்டி கவுன்சிலை வந்து கொஞ்சம் அதிகப்படுத்துங்க, ஐ மீன் என்லார்ஜ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் மெம்பர்ஷிப் வந்து கேட்டகரைஸ் பண்ணி சொல்லுங்கள். அதுக்கப்புறம் கொஷின் வீட்டோ கிட்ட கொஷின் கேளுங்க. தென் ஒவ்வொரு ரீஜனலுக்கும் ரெப்ரசன்டேஷன் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீங்கள் என்ன பண்ணுங்கள், செக்யூரிட்டி கவுன்சிலை ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ணுங்கள் இருந்து. அப்போ தான் வந்து கரெக்டாக வந்து ஜென்ரல் அசம்பிளியில் பவர் வந்து பேலன்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 மேஜர் இஷ்யூ பற்றி சொல்கிறாங்க. ஸோ இது நமக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். மோஸ்ட்லி வந்து இது யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில் பற்றி பேசுகிறதுனால இதில் கொஞ்சம் நல்லா சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாத்தையும் வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது வந்து லோக்சபா பாசஸ் ஜம்மு அண்ட் காஷ்மீர் அஃபிஷியல் லாங்குவேஜ் பில். ஆக்சுவலாக வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர் லாஸ்ட் இயர் ஆகஸ்ட் மாதம் வந்து 2 யூனியன் டெரிட்டரிஸாக வந்து பிரித்தாங்க, லடாக் அண்ட் ஜம்மு அண்ட் காஷ்மீராக. ஸோ அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்குன்னு ஒரு அஃபிஷியல் லாங்குவேஜ் பில் வந்து நம்ம தான் பாஸ் பண்ணணும் நம்ம பார்லிமெண்ட்டில். ஸோ இது GS பேப்பர் 2 பாலிட்டியில் வரும். ஸோ இதில் வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர் அஃபிஷியல் லாங்குவேஜ் பில் 2020 ஒரு 3 லாங்குவேஜ் வந்து அஃபிஷியல் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஜம்மு அண்ட் காஷ்மீரோட யூனியன் டெரிட்டரிக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அது என்ன அந்த 3 லாங்குவேஜ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியம். ஆக்சுவலாக பிஃபோராக வந்து அவங்களுக்கு 2 லாங்குவேஜ் இருந்துச்சு, இங்கிலீஷ் அண்ட் உருது. இப்போ வந்து எக்ஸ்ட்ரா வந்து 3 லாங்குவேஜ் சேர்த்திருக்காங்க, காஷ்மீரி, டோக்ரி அண்ட் ஹிந்தி 3 லாங்குவேஜ். இப்போ ஓவராலாக பார்த்திங்கன்னா 5 லாங்குவேஜ் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக வந்து இதுக்கு முன்னாடி வந்து உருது அப்படிங்கிறது ஏன் அவங்க இதில் ஐ மீன் இங்கிலீஷ் அண்ட் உருது தானே இதுக்கு முன்னாடி இருந்துச்சு அவங்களோட அஃபிஷியல் லாங்குவேஜாக. உருது ஏன் இருந்துச்சு அப்படின்னா, அப்போ வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர், லடாக் எல்லாருமே ஒன்றா இருந்தாங்க. ஸோ அவங்க 2 பேத்துக்கும் ஒரு லிங்க் இருக்கணும்ல பேசணுன்னா. ஸோ அதுக்கு தான் உருது இருந்துச்சு. 2011 சென்சஸில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஜம்மு அண்ட் காஷ்மீரில் உருது பேசுகிறவங்க 0.16 தான் இருக்காங்க. அப்போ உருதும் இங்கிலீஷும் வச்சு என்ன பண்ண, ஆக்சுவலாக வந்து அங்கே நிறைய பேர் இருக்காங்க, காஷ்மீரி பீப்புள் தான் வந்து 56% இருக்காங்க. அப்போ காஷ்மீரிங்கிற லாங்குவேஜ் கண்டிப்பாக ஒரு அஃபிஷியல் லாங்குவேஜை கொண்டு வரணும்ல அப்படின்னு சொல்லி தான் இப்போ இந்த 3 லாங்குவேஜை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதை வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து சென்ட்ரல் விஸ்டா ப்ராஜெக்ட் will lead எக்கனாமிக் ரிவைவல் சி சென்டர். இப்போ சென்ட்ரலில் என்ன சொல்கிறாங்கன்னா, சென்ட்ரல் விஸ்டா ப்ராஜெக்ட் அப்படின்னு ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது. ஸோ இது மூலிமா நிறைய வந்து நமக்கு வந்து இப்போ இருக்கிற அட் ப்ரெசன்ட் சினாரியோவில் நம்ம வந்து நிறைய க்ரைசிஸ் வந்து ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கோம். எக்கனாமிக் க்ரைசிஸ் நிறைய ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கோம். அந்த எக்கனாமி வந்து திரும்பி ரிவைவலாகவே திரும்பி வர்றதுக்கு இந்த ப்ராஜெக்ட் வந்து ஒரு கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது என்ன சென்ட்ரல் விஸ்டா ப்ராஜெக்ட் அப்படின்னா, இந்த ப்ராஜெக்ட் என்ன பண்ணுன்னா ரீடெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் அப்படின்னு அர்த்தம். ஒரு ப்ராஜெக்ட் இருக்குன்னா அந்த ப்ராஜெக்டை திரும்பி ரீடெவலப்மெண்ட் பண்ணுறது. ஸோ இப்படி ஒரு ப்ராஜெக்ட், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட் வந்து, ஸோ இங்கே ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கட்டுறாங்க அப்படின்னா, இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் நார்மலாக ஒருத்தவங்க மட்டும் கட்ட முடியாது. கண்டிப்பாக அதுக்கு வந்து ஒரு பிளான் போட்டு தரணும். அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான என்ஜினியர்ஸ் வேணும். ஸோ அதுக்கு தேவையான கான்ட்ராக்டர்ஸ் ஈவன் நிறைய பேர் வேணும். ஸோ இதில் வந்து ஸ்கில்டு லேபர் அப்படிங்கிற மாதிரி 2ஆக பிரிப்போம். ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கட்ட போகிறோம் அப்படின்னாவே இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு 2 தேவை. ஒன்று வந்து ஸ்கில்டு லேபர், இன்னொன்று வந்து அன்ஸ்கில்டு லேபர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்கில்டு லேபர் அப்படிங்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பிளான் போட்டு தருவாங்க, என்ஜினியர்ஸ் இருப்பாங்க, ஈவன் மேனேஜ்மெண்ட் எல்லா விதமான இதுவுமே அவங்க பார்ப்பாங்க. இதே வந்து அன்ஸ்கில்டு லேபர்ஸோட வேலை என்னென்னா, இந்த மாதிரி வந்து செங்கல் இதெல்லாம் வந்து அடுக்கி கட்டி தருவாங்கல்ல, அவங்க வந்து அவங்களுக்கு ஸ்கில் இல்லை, பட் ஒர்க் பண்ண அந்த மேன் பவர் இருக்கும். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி அந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் வந்து செய்வாங்க. ஸோ அப்போ ஒரு ஒர்க்கு வந்து நம்ம இண்டஸ்ட்ரியல் பர்பஸில் ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கட்டுறோம் அப்படின்னா, அதில் 2 பேத்துக்குமே வேலை கிடைக்குமா, எம்ப்ளாய்மெண்ட் கிடைக்கும். ஸ்கில்டு லேபர்ஸ்க்கும் கிடைக்கும், அன்ஸ்கில்டு லேபர்ஸ்க்குமே வந்து கிடைக்கும். அப்போ இவங்கக்கிட்ட நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு ஒர்க்கை கொடுக்குறோம், அவங்களுக்கு வேலையும் கொடுத்து சம்பளம் கொடுப்போம். அப்படி சம்பளம் கொடுக்கும்போது இந்த சைடு என்ன ஆகும் அப்படின்னா, அவங்களுக்கு பணம் கிடைச்ச மாதிரி இருக்குமா, அதே நேரம் நமக்கு வந்து இங்கே ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து ப்ராஜெக்ட் வந்து ரன் ஆன மாதிரி இருக்குமா. ஸோ அட் ப்ரெசென்ட்டில் இப்போ அவங்க நிறைய க்ரைசிஸில் வந்து ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காங்க வேலை இல்லாமல். இப்போ நம்ம வேலை கொடுத்த மாதிரி இருக்கும், அவங்ககிட்ட காசு இருக்கும், அந்த காசை வச்சு அவங்க மார்க்கெட்டில் போய் அந்த மணியை வச்சு அவங்க நிறைய வந்து கூட்ஸ் எல்லாம் வாங்குவாங்க. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, டிமாண்ட் அதிகமாகும். டிமாண்ட் அதிகமாச்சுன்னா சப்ளை வரும், சப்ளை அதிகமாச்சுன்னா நம்ம எக்கனாமிக் ஆட்டோமேட்டிக்காக ரிவைவல் ஆகும். ஸோ இதுதான் ஒன் ஆஃப் த இன்டைரக்டாக அவங்க சொல்ல வந்து அந்த விஷயம். அப்போ நம்ம ஒரு ப்ராஜெக்ட் டெவலப் பண்ணோம்னா அதில் எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேட் ஆனாவே நம்மளோட எக்கனாமி வந்து ஆட்டோமேட்டிக்காக ரிவைவல் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இப்போ எதுலேருந்து நம்மளோட எக்கனாமி ரிவைவல் ஆகுது, எம்ப்ளாய்மெண்ட்டில் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுதான் வந்து இப்போ நம்ம கரண்ட் எக்கனாமிக் சினாரியோ எப்படி இருக்குது அப்படின்னா, லார்ஜ் நம்பர் ஆஃப் டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் எம்ப்ளாய்மெண்ட் வந்து நம்ம கொடுக்குறோம். இதை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம்,
நம்ம எக்கனாமியை வந்து ரிவைவல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுங்கள். 2 in 1 பர்பஸ் அந்த மாதிரி. ஸோ அதுக்கு நிறைய பார்த்திங்கன்னா அப்போசிஷன் பார்ட்டிஸில் வந்து இதை எதிர்க்கிறாங்க. பிகாஸ் ஏன் அப்படின்னா இப்போ வந்து இருக்கிற நிலைமையில் நம்மக்கிட்டே காசு இல்லை அப்படி தானே. இப்போ இந்த மாதிரி ப்ராஜெக்ட் ஆரம்பித்தோம்னா எவ்வளவோ கோடி ரூபாய் நம்ம செலவு பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ இப்போ இது தேவையா அப்படின்னு சொல்லி தான் அவங்க கேட்குறாங்க. இப்போ எக்ஸிஸ்டிங்காக பார்த்திங்கன்னா பார்லிமெண்ட் அப்படின்னு இருந்துச்சு, நம்மளோட பாராளுமன்றம். ஸோ அதை வந்து பில்ட் பண்ணது பார்த்திங்கன்னா 1921. அதை வந்து கமிஷன் கொண்டு வந்தது 1927. இப்போ வந்து நம்ம COVID-19 க்ரைசிஸில் வந்து நம்ம இருக்கோம். இப்போ மான்சூன் செஷன் வந்து ரன் ஆகிட்டுருக்கு லோக்சபா ராஜ்யசபாவில். ஸோ இதில் வந்து ஒவ்வொருத்தவங்களுமே பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து சோஷியல் டிஸ்டன்ஸ் வந்து கீப்பப் பண்ணணும். இப்போ ஒரு பார்லிமெண்ட்டில் முதல்ல எல்லாம் பார்த்திங்கன்னா பக்கத்தில் உட்காந்துக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. பட் இப்போ அப்படி உட்கார முடியாது. அப்படி உட்காரலாமல் தள்ளி உட்காரலான்னு பார்த்தாலும் கேப் பத்தாது. அந்த பார்லிமெண்ட்டில் அந்த ஸ்பேஸ் இல்லை. அப்போ இன்அடிக்குவேட்டான அந்த ஃபெசிலிட்டிஸ் வந்து பார்லிமெண்ட்டில் இல்லை. இப்போ பார்லிமெண்ட் எவ்வளோ ப்ராப்ளத்தை வந்து ஃபேஸ் பண்ணுது. ஸோ இதனால் வந்து நிறையா வந்து ஸ்பேஸ் வந்து கம்மியாக இருக்குது. ஒவ்வொரு எம்பிஸ்க்கும் வந்து ஒரு இண்டிவிஜுவலான ஒரு சேம்பர் கிடையாது. ஸோ இதெல்லாம் வந்து சரி பண்ணுறதுக்கு புதுசாக ஒரு பார்லிமெண்ட் கட்டலாமே, இன்னும் கொஞ்சம் பெருசாக வந்து. ஏன்னா இந்த பிரச்சனை வந்து இதோட போகிறதில்ல. இனி கண்டிப்பாக வந்து சோஷியல் டிஸ்டன்சிங் அப்படிங்கிறது ஃப்யூச்சரில் நம்ம கண்டினியூ பண்ணி தான் ஆகணும். ஸோ அதுதான் வந்து இவங்க சொல்கிறாங்க. இப்போ இந்த பிரச்சனையில் வந்து நம்ம இந்த சென்ட்ரல் விஸ்டா அப்படிங்கிற ப்ராஜெக்டை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், ராஷ்ட்ரிய பவன் கட்டலாம், பார்லிமெண்ட் ஹவுஸ், நார்த் அண்ட் சவுத் பிளாங்கில், அப்புறம் இந்தியா கேட்ஸ், அப்புறம் நிறைய விஷயங்கள் இது பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இது வந்து சென்ட்ரல் விஸ்டா அப்படிங்கிறது 1911 வந்து கிங் ஜார்ஜ் வி அப்படிங்கிறவர் தான் அனௌன்ஸ் பண்ணார். இப்போ அவர் என்ன பண்ணாருன்னா டெல்லி துர்பார் அப்படிங்கிற இடத்துல வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, இதுக்கு முன்னாடி நம்ம இந்தியாவோட கேபிட்டல் வந்து டெல்லி கிடையாது, கல்கத்தா. ஸோ கல்கத்தாவிலேருந்து தான் டெல்லிக்கு அவர் ஷிஃப்ட் பண்ணியிருப்பார். ஸோ அப்போ வந்து ராஷ்ட்ரிய பவன் அப்படிங்கிறது யார் வந்து டிசைன், இது வந்து கொஞ்சம் ஒரு டிஎன்பிசியாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மேபி வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சேம் டைம் யூபிஎஸ்சி அந்தளவுக்கு கேட்க மாட்டாங்க, பட் இருந்தாலும் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ ராஷ்ட்ரிய பவன் வந்து யார் டிசைன் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம். ஸோ எட்வின் லுட்யான் அப்படிங்கிறவங்க. தென் செக்ரட்டரியேட் வந்து டிசைன் பண்ணவங்க வந்து ஹெர்பர்ட் பேக்கர் அப்படிங்கிறவங்க. தென் பார்லிமெண்ட் ஹவுஸை வந்து இவங்க 2 பேரும் சேர்ந்தே வந்து டிசைன் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டானது. ஸோ இதை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அப்போ இதிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலான்னா, அப்போ இந்த சென்ட்ரல் விஸ்டா ப்ராஜெக்ட் அப்படின்னா எம்ப்ளாய்மெண்ட் வந்து நமக்கு கிடைக்கும், அதனால் நம்ம எக்கனாமி வந்து ரிவைவல் பண்ண முடியுங்கிறது ஒரு இன்டைரக்ட். பட் அட் த சேம் டைம் வந்து இதில் நிறையா வந்து நெகட்டிவாகவும் சொல்கிறாங்க. அந்த அமௌண்ட்டு தான் ப்ராப்ளமாக இருக்குது, நிறையா என்விரான்மெண்டல் ப்ராப்ளம்ஸ் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் நிறையா லேக் ஆஃப் டிரான்ஸ்பரன்சியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்ட்ரவர்ஷியலாக வந்து போயிட்டுருக்கு. ஸோ அதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது, எக்கனாமி வந்து ரிவைவல் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா உங்களுக்கு கிடச்சிருக்கும். அடுத்தது வந்து ஃபெஸ்டிவல் க்ரௌட்ஸ் போஸ் அட் ரெட். நமக்கு நல்லாவே தெரியும் GS பேப்பர் 2 அண்ட் தென் ஹெல்த்து தான். ஸோ இதில் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம ஃபெஸ்டிவல்ஸ் டைம் வந்து நமக்கு வரப்போகுது. இப்போ தீபாவளி அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும், அக்டோபர் நவம்பர் ரீசன் அந்த சமயத்தில் தான் வந்து தீபாவளி அப்படிங்கிறது நமக்கு வந்து சவுத் இந்தியாவில் எல்லா பக்கமும் தசரா. ஸோ நிறைய ஃபெஸ்டிவல்ஸ் வந்து மோஸ்ட்லி நெக்ஸ்ட் மந்த்து தான் வரும். ஸோ இந்த சமயத்தில் நார்மலாகவே வந்து நமக்கு வந்து ஒரு சோஷியல் டிஸ்டன்ஸ் இல்லையாவோ இல்லை மாஸ்க் வியர் பண்ணலைனாவோ நமக்கு என்ன ஆகுது, நிறையா பார்த்திங்கன்னா ஸ்ப்ரெட் ஆகிட்டுருக்கு. அப்படிங்கிறப்ப இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் சமயத்தில் ரொம்ப க்ரௌட் அதிகமாகும் அப்படி தானே. ஸோ நித்தி ஆயோக்கோட மெம்பர் வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணுறது என்ன அப்படின்னா, அந்த சேஃப்டி நார்ம்ஸ் வந்து நம்ம கண்டிப்பாக க்ரூஷியல் மந்தில் வந்து ஃபாலோ பண்ணணுங்கிறாரு. ஏன்னா அடுத்த மாதங்கிறது நமக்கு ரொம்ப கஷ்டமான மாதம். ஈவன் பார்த்திங்கன்னா அப்போ தான் வின்டர் சீசன் வேறு. வின்டர் சீசனில் வேறு என்ன ஆயிரும், நம்மக்கிட்ட வந்து நம்மளோட அந்த இடத்துல எப்படி இருக்கும், அந்த வின்டர் சீசனில் நம்ம இந்தியாவில் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, ரொம்ப அதிகமாக வந்து டெம்ப்ரேச்சர் வந்து கம்மியாக இருக்கும், ப்ரெஷர் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இந்த வின்டர் சீசனில் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்திங்கன்னா ரெஸ்பிரேட்டரியில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப பிரச்சனையாக இருக்கும். அவங்களுக்கு வின்டர் சீசனில் தான் மோஸ்ட்லி கோல்டு, ஃபீவர், எல்லாமே சளி பிடிக்கிறது, காய்ச்சல் வர்றது நிறையா பேர் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. யாரெல்லாம் வந்து அந்த ஆஸ்துமா பேஷண்ட்டோ இல்லை ரெஸ்பிரேட்டரியில் வந்து அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்களோ அவங்க வின்டர் சீசனில் ரொம்ப ஹெவியாக பாதிக்கப்படுவாங்க. ஸோ அதுதான் வந்து இவங்க சொல்கிறாங்க, ஏற்கனவே வின்டர் சீசனாகவே நமக்கு டேஞ்சரஸ், இப்போ கொரோனா வேறு இருக்குது. ஸோ கொரோனா சமயம் ரொம்ப நம்ம வந்து வின்டர் சீசனில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ அதுதான் நம்ம வந்து அடுத்த மாதம் நமக்கு ஃபெஸ்டிவல் வருதுன்னு சொல்லிட்டு நம்ம ஜாலியாக இருக்கக்கூடாது. ஸோ வந்து எப்பயும் போல் நம்ம என்ன பண்ணணும், மாஸ்க்கை வந்து வியர் பண்ணி தான் ஆகணும், சோஷியல் டிஸ்டன்ஸை வந்து ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்மளோட அந்த இன்க்ரீஸ் ஆகின அந்த இன்ஃபெக்ஷன் ரேட்டை வந்து நம்மளால் கம்மி பண்ண முடியும். பேண்டமிக்கில் வந்து நமக்கு வந்து அந்த லாக்டவுன் போட்டனால நம்மளோட இந்தியா என்னமோ டெத் ரேட்டில் வந்து ஓரளவுக்கு பரவாயில்ல, கம்மியாக இருக்குது.
பட் இருந்தாலும் வந்து நம்ம இப்படி க்ரௌட் பண்ணி நம்ம ஓவராக வந்து அந்த இன்க்ரீஸ் பண்ண வைக்கிற மாதிரி செஞ்சிடக்கூடாது. ஏன்னா நெக்ஸ்ட்டு 2 months அண்ட் 2 to 3 months வந்து நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது அந்த ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறவங்களுக்கு. ஈவன் பார்த்திங்கன்னா எவிடன்ஸே சொல்லியிருக்காங்க, யார் யாரெல்லாம் வந்து மாஸ்க் வியர் பண்ணிகிட்ருக்காங்களோ கண்டினியூஸாக அதில் 50% கேஸ் வந்து கம்மியாயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து நல்ல ஒரு விஷயம். ஸோ தயவு செஞ்சு யாருமே வந்து மாஸ்க் போடாமையோ இல்லை சோஷியல் டிஸ்டன்ஸ் இல்லாமையோ ஹேண்ட் வாஷ் பண்ணாமையோ இல்லாமல் இருக்காதீங்க. தயவு செஞ்சு அதை ஃபாலோ பண்ணுங்கள். மோஸ்ட்லி வெளியில் போகாதீங்க, ஏதாவது அர்ஜென்ட் நீட்னா மட்டும் போங்க. ஸோ அதுதான் வந்து அதில் சொல்கிறாங்க. ஸோ அடுத்தது வந்து ரெக்கவரி ஃப்ரம் COVID-19 கேன் பி a ஸ்ட்ரகிள். ஸோ வந்து ஒரு பர்சன் வந்து COVID-19 அஃபெக்ட் ஆகிட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து ரெக்கவரி ஆகிறது அப்படிங்கிறது அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்லை. ஸோ ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி தான் அவங்க வரணும். ஈவன் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஹார்ட் லைனிங், கார்டியோவாஸ்குலர் ப்ராப்ளம் வருது, நியூராலஜிஸ்ட் ப்ராப்ளம் வருது, சைக்காலஜிக்கலாக எஃபெக்ட் வருது, நிறையா ப்ராப்ளம்ஸ் வருது அவங்க COVID-19 ஃபேஸ் பண்ணதுக்கப்புறம் அப்படிங்கிறாங்க. ஸோ இது GS பேப்பர் 2 ஹெல்த்தில் வரும். ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ நிறைய ரிசர்ச் பண்ணதில் COVID-19 அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணது வந்து ரெடியூசிங் டெத்து. அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து ஸ்ப்ரெட் ஆகாமல் வைக்கணும், ஹாஸ்பிட்டலுக்கு வராமல் தடுக்கணும், இந்த மாதிரி நிறைய ரிசர்ச் பண்ணிகிட்டு இருந்தோம். ஆன்லைனில் என்ன சொன்னாங்க அப்படின்னா, thousands ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் பார்த்திங்கன்னா ரிப்போர்ட்ஸ் வந்து சிம்டம்ஸாக இருக்குது. எப்போனா அவங்க குணமாயிட்டு வீட்டுக்கு போகிறாங்க பார்த்திங்களா, அதுக்கப்புறமுமே அவங்களுக்கு வந்து சிம்டம்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இட்டாலியில் பார்த்திங்கன்னா ஒரு ரிப்போர்ட் இருக்குது. அந்த ரிப்போர்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆவரேஜாக வந்து ஒரு 2 month அப்புறம் வந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து வர்றவங்க ஒரு 12.6% தான் வந்து சிம்டம்ஸ் ஃப்ரீயாக இருக்காங்க. வந்து எந்த சிம்டம்ஸும் இல்லாமல் இருக்காங்கன்னு அர்த்தம். அப்போ பேலன்ஸ் இருக்கிறவங்களுக்கெல்லாம் சிம்டம்ஸ் இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ மோஸ்ட் காமனாக வந்து எல்லாத்துக்கும் என்ன பிரச்சனை வருதுன்னா அந்த பாடி பெயின் தான், ஒரு சோர்வு, இந்த மாதிரிலாம் ஏற்படுது. ஒரு மைல்டு இல்னஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா அது ரிப்போர்ட்டிங் பார்த்திங்கன்னா ரொம்ப லாங் ஸ்டாண்டிங்காக சிம்டம்ஸ் இருக்கும். மைல்டாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப நாளைக்கு அந்த சிம்டம்ஸ் போய்கிட்டே இருக்கும். இல்லாமல் இருக்கிறதும் இல்லை, ரொம்ப ஆனவங்களுக்கு இல்லை, மைல்டாக இருக்கிறவங்களுக்கு. ஸோ அப்போ இந்த COVID-19 என்ன எஃபெக்ட் அப்படின்னா, SARS-CoV-2 அப்படிங்கிறது யாரோட ஃபேமிலி, சிங்கிள் ஸ்டாண்டர்ட் RNA வைரஸ். ஆக்சுவலாக அது கொரோனா வைரஸோட இதுக்கு முன்னாடி கொரோனா வைரஸ் வரலையானா இல்லை, வந்திருக்கு, பட் அதோட ஃபேமிலி இது. ஓகேவா, COVID-19. ஸோ இதில் வந்து என்ன அஃபெக்ட் ஆகும் அப்படின்னா ரெஸ்பிரேட்ரி, மூச்சு விடுறோம்ல, ஸோ அது நம்ம ரெஸ்பிரேட்ரி தான் வந்து அஃபெக்ட் ஆகும். தென் இப்போ வந்து நியூரோவும் அஃபெக்ட் ஆகும், நரம்பும் அஃபெக்ட் ஆகும், ஹார்ட்டும் அஃபெக்ட் ஆகும், பிளட், லிவர், கட்ஸ் எல்லாமே அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 97% வந்து எப்படி இருக்குது அப்படின்னா சிம்டமேட்டிக்காக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறாங்கன்னா, நிறைய பேர் ரொம்ப சிவியராக ஆயிடுறாங்க. அவங்க வந்து ரொம்ப நாளாக வந்து விட்டுட்டாவோ இல்லை ரொம்ப ஓல்டு ஏஜில் இருக்கிறவங்களுக்கு வந்து ஆக்சிஜன் வந்து அவங்களால வந்து இது பண்ண முடியல. ஏன் அப்படின்னா அவங்க லங்ஸ் ஃபுல்லாக என்ன ஆயிடுச்சு, தண்ணி ஃபுல்லாக கோர்த்துரும். அப்படி கோர்த்துருச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே வந்து அவங்கள லங்ஸ் ஃபுல்லாகவே என்ன ஆயிரும், அவங்களோட நுரையீரல் ஃபுல்லாகவே வந்து தண்ணி இருக்கும். ஸோ அப்படி தண்ணி இருக்கும் போது அவங்களால வந்து அந்த ஆக்சிஜனை வந்து அவங்களால வந்து எடுத்துக்க முடியாது, கார்பன் டை ஆக்சைடு விட முடியாது. ஸோ அப்படிப்பட்ட நிலைமையில தான் அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, வென்டிலேட்டர்ஸ் வைப்பாங்க. அப்படி வென்டிலேட்டர்ஸ் வைக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த லங்ஸ் வந்து என்ன ஆயிரும், இன்ஜுரி ஆக ஆரம்பிச்சிரும், பாதிக்க ஆரம்பிச்சிரும் அப்படிங்கிறாங்க. ஸோ இதுக்காக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த மோர்டாலிட்டி வந்து கம்மி பண்ணுறதுக்கு ஒரு ட்ரக்கு சொல்கிறாங்க. அது வந்து கார்டிகோஸ்டெராய்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு ட்ரக்கு. ஸோ இந்த ட்ரக்கு தான் வந்து யூஸ் பண்ணுங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஓகே, இந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுல வந்து நம்மளோட அந்த லங்கோட இன்ஜுரி வந்து கம்மி பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. அதுக்குன்னு அந்த ட்ரக்கை வந்து ரொம்ப நாளைக்கு யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து மல்டிபிள் பாடியில் இருக்கிற ஆர்கன்ஸ்லாம் வந்து ஃபெயிலியர் ஆயிரும். ஸோ அதுவும் கூட எதுவாக இருந்தாலுமே கொஞ்ச நாள் தான், ரொம்ப அதிகமாக வந்து ப்ரோலாங் டைமில் வந்து எதை யூஸ் பண்ணாலுமே நமக்கு இன்ஜுரிஸ் தான். ஸோ அதுதான் வந்து இதில் சொல்கிறாங்க. இதில் வந்து ஒரு 43% பார்த்திங்கன்னா அவங்களோட ப்ரீத் வந்து அவங்க சுவாசிக்கிறது வந்து ஷார்ட்னஸ் ஆகுது. எப்போ அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு ஒரு 2 மாதம் கழித்து டிஸ்சார்ஜ் ஆகிட்டு வராங்கல்ல, ஸோ அப்போ 43% வந்து ப்ரீத் வந்து ஷார்ட்னஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து நிறையா ஹார்ட் அட்டாக்கு, பிளட்டு கிளாட் ஆகுது, லங்ஸ் ப்ராப்ளம்ஸ் வருது, பிரெயின் ப்ராப்ளம்ஸ் வருது, நர்வ்ஸில் ப்ராப்ளம்ஸ் வருது. ஸோ எல்லாத்துலேயுமே வந்து ப்ராப்ளம் வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து 5th பார்த்திங்கன்னா ஒரு ஹாஸ்பிட்டலில் பார்த்திங்கன்னா ஒரு 5th ஆஃப் ஆல் ஹாஸ்பிட்டலில் பார்த்திங்கன்னா பேஷண்ட்ஸ் வந்து எப்படி இருக்காங்கன்னா பிளட் மார்க்கர்ஸாக இருக்காங்க. ஸோ அவங்களோட ஹார்ட் மசில்ஸ்லாம் வந்து என்ன ஆகுது, அந்த செல்ஸ்லாம் வந்து டை ஆக ஆரம்பிச்சிடுது. அவங்களால வந்து அந்த பேலன்ஸ் இருக்கிறவங்களுக்கு வந்து ஹார்ட் ரேட்டு, செஸ்ட் பெயின், அவங்களால வந்து அந்த
இல்னஸ்க்கு அப்புறம் அவங்களால டாலரன்ஸே பண்ண முடியல. ஸோ அந்தளவுக்கு வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, ரொம்ப அஃபெக்ட் ஆகிட்டே இருக்காங்க. அவங்களோட ஸ்மெல்லெல்லாம் வந்து லாஸ் ஆகிடும். அந்த COVID-19 நிறையா வந்து ஷார்ட் டேர்ம் மெமரி லாஸ் வரும். அதுக்கப்புறம் அவங்களோட டேஸ்ட்டு போயிடும், ஹெட்டேக்காக இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்னஸ்க்கு அப்புறம் வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வந்து அவங்களுக்கு ஏற்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து மென்டல் இல்னஸ், ஈவன் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து சூசைட் கூட வந்து அவங்க இது பண்ணுறாங்க போஸ்ட் இன்ஃபெக்ஷனுக்கு அப்புறம். ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய ரிப்போர்ட் வந்து இதில் சொல்லியிருக்காங்க. இதில் வந்து ஸ்லீப் மெடிசன் அப்படிங்கிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ரேட்ஸ் வந்து ஹைலி வந்து கிளினிக்கலி இன்சோம்னியா அப்படிங்கிறது வந்து 20% இருக்குது. அக்யூட் ஸ்ட்ரெஸ் வந்து 15.8, ஆன்சிட்டி பார்த்திங்கன்னா 18.5, டிப்ரெஷன் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அதுக்கப்புறம் ஏன்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப தனிமைப்படுத்தியிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கே ஒரு மனசில் ஒரு பயம் இருக்கும். ஸோ ஏகப்பட்டது வந்து அவங்களுக்கு வந்து க்ரியேட் ஆகுது. இன்ஃபெக்ட் ஆனதுக்கப்புறம் மென்டல் இல்னஸ் ஆகுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து நம்ம என்ன தான் செய்கிறது, இவ்வளோ சொல்கிறீங்க, அப்போ எப்படி தான் வந்து தன்னை தானே வந்து காப்பாற்றிக்கிறது அப்படின்னா, கான்ஸ்டண்ட்டாக வந்து ஒரு இம்யூன் நமக்கு வேணும். ஸோ இம்யூன் தான் இதில் வந்து ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு ப்ரேலூல். இம்யூன் வந்துருச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம ஈஸியாக வந்து அதை வந்து எதிர்த்து போராட முடியும். அடுத்து ஒரு பர்சனுக்கு வருது அப்படின்னா அவங்களுக்கு இம்யூன் கெப்பாசிட்டி இல்லாமல் இருக்கும். ஸோ அதனால தான் வரும். அப்போ ஒவ்வொரு இண்டிவிஜுவலையும் என்ன பண்ணணும், ஹேஸ் அ மைல்டு இல்னஸ் ஒரு ஆஃபன் பார்த்திங்கன்னா எங்குக்கு வருது, மோஸ்ட்லி வந்து எங்களுக்கு வரலேன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களுக்கு இம்யூனிட்டி இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வரலேன்னு கிடையாது. அவங்களோட இம்யூன் கெப்பாசிட்டி வந்து அப்போ வீக்காக இருக்கும். ஸோ அதுதான். ஸோ அப்போ பிரிட்டிஷ் ஜேர்னல் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஸ்போர்ட்ஸ் மெடிசன் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இல்னஸாக இருக்கிறவங்க தயவு செஞ்சு ஸ்போர்ட்ஸுக்கு வந்து எக்ஸசைசிங்லாம் பண்ணாதீங்க. அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு லாங் டேர்ம் டேமேஜ் வந்து உங்களுக்கு க்ரியேட் ஆகும் அப்படிங்கிறாங்க. ஸோ அதுலேருந்து என்னென்னா, நம்ம வந்து இதை மானிட்டர் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம தான் வந்து நம்மளோட சேஃப்டியை வந்து நம்ம கரெக்டாக வந்து பாதுகாத்துக்கணும். ஸோ வந்து ஒவ்வொரு தடவையும் வந்து கரெக்டாக வந்து மேனேஜ் பண்ணி கரெக்டாக இதை வந்து கோஆர்டினேட் பண்ணி எல்லாமே ப்ராப்பராக பண்ணோம். நியூட்ரிஷன் டெஃபிஷியன்சி இல்லாமல் கரெக்டாக வந்து நம்மளை கண்ட்ரோல் பண்ணி நம்ம கரெக்டாக மேனேஜ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளால் இதை வந்து இந்த சமயத்தில் வந்து நம்ம ஃபேஸ் பண்ணுறதை வந்து நம்மளால் போராடி ஜெயிக்க முடியும். ஸோ அதுதான் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது வந்து சேம் இதுவும் ஹெல்த் தான், GS2. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது, நாட் ஓன்லி ஹெல்த். ஸோ இதில் வந்து இன்டர்நேஷ்னலைசேஷன் லெவலில் கூட நிறைய பேசுகிறாங்க. ஸோ இதில் சார்க் வந்திருக்கு. ஸோ சார்க் அப்படிங்கிறது வந்து நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால் வந்து இது நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, சவுத் ஏஷியா, நம்ம வந்து ஆக்சுவலாக இந்தியா அப்படிங்கிறது ஒரு சவுத் ஏஷியாவில் இருக்கிறது தான். ஸோ சவுத் ஏஷியாவில் வந்து வேர்ல்டு பேங்க் வந்து ஒரு க்ரோத் ரேட் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த இயரில் வந்து 1.8%லேருந்து 2.8% தான் இருக்குது. இந்தியா பார்த்திங்கன்னா ஹெல்த் க்ரைசிஸும் ஃபேஸ் பண்ணியிருக்கு, அதே மாதிரி எக்கனாமிக் க்ரைசிஸும் ஃபேஸ் பண்ணியிருக்கு. பட் இந்தியா பார்த்திங்கன்னா நல்லா ஸ்ட்ரிக்டான லாக்டவுன் போட்டிருக்கு. நமக்கே தெரியும், கிட்டத்தட்ட மார்ச்சில் வந்து ஒரு 21 சமயத்துலேயே அதுக்கு முன்னாடி இருந்தே போட்டாங்க. ஸோ அது அப்படியே பார்த்திங்கன்னா ஏப்ரல் லாஸ்டிங் வரைக்குமே போயிடுச்சு. அதை பார்த்துட்டு பங்களாதேஷ், நேபாள், பாகிஸ்தான், ஸ்ரீலங்கா அவங்களும் என்ன பண்ணாங்க, நம்மளை பார்த்துட்டு எக்ஸ்டெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க லாக்டவுனை. பட் ஆனால் பூட்டானும் மால்தீவ்ஸ் தான் பார்த்திங்கன்னா அதிகமான கம்யூனிட்டி டிரான்ஸ்மிஷன், அங்கே பயங்கரமாக டிரான்ஸ்மிஷன் இருந்துச்சாமா. ஆனால் அவங்க லாக்டவுனும் பார்த்திங்கன்னா இது பண்ணல, ரொம்ப நாள் போடலை, அவங்க அவாய்ட் பண்ணிட்டாங்க. பட் அவங்க என்ன பண்ணாங்கன்னா அதிகமாக டெஸ்ட் பண்ணாங்க. ஸோ அதுதான் வந்து அவங்க பண்ண அந்த விஷயம். அதில் வந்து வேர்ல்டோமீட்டர் அப்படிங்கிறவங்க வந்து சவுத் ஏஷியாவில் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, மால்தீவ்ஸ் அப்படிங்கிறதுல வந்து அதிகமான நம்பர் ஆஃப் கேசஸ் வந்து இருந்துச்சு, அதுக்கப்புறம் பூட்டான் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அப்போ மால்தீவ்ஸில் தான் பார்த்திங்கன்னா அதிகமான நம்பர் ஆஃப் கேசஸ் வந்து இருந்திருக்கு. ஸோ அது வந்து நம்ம டெஸ்ட்டு பண்ணியிருக்காங்க. மால்தீவ்ஸில் வந்து அதிக நம்பர் ஆஃப் டெஸ்ட் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பூட்டானில் வந்து அதிகமான டெஸ்ட் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ என்னென்னா, நமக்கு ஏன் வந்து இந்த தடவை நமக்கு நிறைய இன்ஃபெக்ஷன் ஆகுது நமக்கே தெரியும். டெய்லி பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டிலே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 5000க்கும் மேற்பட்ட கேசஸ் வந்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ ஆனால் பார்த்திங்கன்னா நம்மளோட மொர்டாலிட்டி ரேட் இறப்பு விகிதம் கம்மி. ஸோ இந்தியா அப்படிங்கிறது வந்து ஒரு செகண்ட் லார்ஜஸ்ட் நம்பர் ஆஃப் COVID-19. ஃபஸ்ட்டு US இருக்குது, செகண்ட் வந்து இந்தியா இருக்குது. ஸோ அதே மாதிரி பங்களாதேஷ்லேயும் வந்து 3.5 lakh கேசஸ் இருக்குது. பட் சவுத் ஏஷியாவில் நம்ம வந்து அதிகமாக வந்து இன்ஃபெக்ஷன் இருக்குது, பட் ஆனால் கம்மியான இறப்பு விகிதம் தான் இருக்குது. அதுதான் ஏன் அப்படின்னா, ஸோ நம்ம வந்து என்ன அப்படின்னா நம்ம வந்து கரெக்டாக வந்து பேலன்ஸ்டாக இருக்கும். பேலன்ஸ்ன்னு சொல்ல முடியாது, பட் ஒரு ப்ராப்பர் இருக்குது. ஸோ இந்த ரீஜன்ஸில் வந்து ட்ராபிக்கல் கிளைமேட் வந்து நம்மளை வந்து ப்ரொடெக்ஷன் ஆஃபர்டு பை தி டியூபர்குலோசிஸ் வேக்சின்னு, அதுக்கப்புறம் எக்ஸ்போசர் டு மலேரியா, வீக்கன் ஸ்ட்ரைன்ஸ் ஆஃப் வைரஸ். ஸோ இதை தான் வந்து சொல்லியிருக்காங்க.
ஸோ இதில் வந்து நம்ம நிறையா வந்து பேக்கேஜ்லாம் வந்து ஸ்டிமுலஸ் பேக்கேஜ்லாம் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து 1/5 ஆஃப் த குளோபல் பாப்புலேஷனில் 1/3 ஆஃப் த குளோபல் புவர் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மெனி COVID-19 டெத் வந்து மோஸ்ட்லி வந்து நம்ம யாருமே வந்து அன்னோட்டிஸ் பண்ணவே இல்லை, ரிப்போர்ட்டும் கொடுக்கல. ஸோ அதனால தான் நமக்கு மொர்டாலிட்டி ரேட் கம்மின்னு சொல்லிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியா, பாகிஸ்தான், பங்களாதேஷ், மால்தீவ்ஸ் இவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா நிறைய வந்து ஸ்டிமுலஸ் பேக்கேஜ் வந்து கொண்டு வந்து கொடுத்தாங்க. ஸோ நிறையா கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. பட் ரெஸ்ட்டாக இருக்கிறவங்க மற்றவங்கலாம் அனௌன்ஸ் பண்ணாங்களா? லோ இன்கம் அண்ட் லோ மிடில் இன்கம் பாப்புலேஷன்லாம் வந்து இப்போயுமே வந்து எக்கனாமிக் க்ரைசிஸில் வந்து அவதிப்பட்டுட்டு தான் இருக்காங்க. ஸோ அப்படி என்னென்ன யார் யார் கொடுத்தாங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இந்தியா பார்த்திங்கன்னா 22.5 பில்லியன் ரிலீஃப் பேக்கேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. எதுக்காக அப்படின்னா ஃபுட் செக்யூரிட்டிக்காகவும் கேஷ் ட்ரான்ஸ்ஃபர் வந்து அவங்களோட வாழ்வாதாரத்துக்கு வந்து கிடைக்கணும். மோஸ்ட்லி வந்து பாவர்ட்டியில் இருக்கிற 800 மில்லியன் பீப்புள்ஸ் வந்து லிவ் பண்ணிகிட்ருக்காங்கன்னு சொல்லி கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ரிசர்வ் பேங்க் என்ன பண்ணுச்சு, ரெப்போ ரேட்டையும் ரிவர்ஸ் ரெப்போ ரேட்டையும் வந்து சரி பண்ணிச்சு. இப்போ ரிப்போ ரேட், ரிவர்ஸ் ரெப்போ ரேட் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக. ஸோ ரிப்போ ரேட் அப்படிங்கிறது RBI என்ன பண்ணும் அப்படின்னா பேங்க்குக்கு வந்து கடன் கொடுக்கும். அப்படி பேங்க்குக்கு கடன் கொடுக்கும்போது இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து இந்த மாதிரி சமயத்தில் வந்து என்ன பண்ணிக்கும் அப்படின்னா கம்மி பண்ணிடும். அப்படி கம்மி பண்ணிச்சுன்னா பேங்க்குக்கிட்ட வந்து அதிகமாக காசு இருக்கும். பேங்க்குக்கிட்ட அதிகமாக காசு இருந்தால் மக்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பணம் போய் சேரும். அதுக்காக RBI வந்து இந்த மாதிரி பண்ணும். ரிவர்ஸ் ரெப்போ ரேட் அப்படிங்கிறது பேங்க் வந்து RBI கிட்ட வாங்கியிருக்கோம். அதுக்கு வந்து RBI வந்து எதுவுமே கொடுக்கணும்னு தேவையில்லை. ஸோ அதுதான் வந்து ரிவர்ஸ் ரெப்போ ரேட். அது வந்து எவ்வளோ அமௌண்ட் அப்படின்னா ஒரு ரெப்போ ரேட்டை கம்பேர் பண்ணும்போது ரிவர்ஸ் ரெப்போ ரேட்டோட அந்த பர்சன்டேஜ் வந்து எப்போவுமே கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா ரெப்போ ரேட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ரிவர்ஸ் ரெப்போ ரேட்டை விட. ஸோ அதுதான் வந்து இதில் சொல்கிறாங்க. ஸோ வந்து இதில் வந்து அவங்களும் வந்து நிறைய வந்து மக்கள்கிட்ட வந்து பணம் புழக்கம் வந்து கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக RBI வந்து நிறைய விஷயங்கள் வந்து பண்ணியிருக்காங்க. இது இந்தியா பண்ணது. ஓகே, பங்களாதேஷ் என்ன பண்ணாங்க அப்படின்னா அவங்களும் ஸ்டிமுலஸ் பேக்கேஜ்லாம் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 8 பில்லியன் பக்கம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நிறைய வந்து பேக்கேஜ் வந்து எக்ஸ்போர்ட் ஓரியன்ட் இண்டஸ்ட்ரீஸ்லாம் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஓகே, இது பங்களாதேஷ். நெக்ஸ்ட் இவங்கெல்லாம் வந்து சார்க் நேஷனில் இருக்கக்கூடிய கண்ட்ரீஸ். இந்தியா, பங்களாதேஷ், பாகிஸ்தான், மால்தீவ், பூட்டான், நேபாள், ஆப்கானிஸ்தான், ஸ்ரீலங்கா இவங்கெல்லாம். அடுத்து பாகிஸ்தான் என்ன பண்ணாங்கன்னா 6.76 பில்லியன் வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சென்ட்ரல் பேங்க்கும் அவங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து ஸ்லாஷ் பண்ணியிருக்காங்க. அடுத்தது மால்தீவ்ஸும் சேம் அதே மாதிரி தான். 161.8 மில்லியன் எமர்ஜென்சி ஃபண்டு கொடுத்துருக்காங்க. ஷார்ட் டேர்ம் ஃபினான்ஸ் ஃபெசிலிட்டிஸ் வந்து டூரிசம் இண்டஸ்ட்ரிக்கு வந்து கொடுத்துருக்காங்க. தென் ஸ்ரீலங்கா அவங்களும் வந்து RBI கிட்ட என்ன பண்ணாங்கன்னா இந்த மாதிரி 400 மில்லியன்ஸ் பக்கம் சப்போர்ட் டொமஸ்டிக் ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி வந்து இது பண்ணியிருக்காங்க. ஆப்கான்லேயும் சேமே தான் 25 மில்லியன் வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 100.4 மில்லியன் வந்து கிராண்ட்ஸ் வந்து வேர்ல்டு பேங்க் வந்து கொடுத்துருக்கு ஆப்கானிஸ்தானுக்கு. ஸோ இந்த மாதிரி எல்லாருமே பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பங்களாதேஷில் என்ன அப்படின்னா இன்எஃபெக்டிவாக இருந்துச்சு. அவங்களோட மார்க்கெட் சேல்ஸ் வந்து ஓப்பன் மார்க்கெட் சேல்ஸ் வந்து ரொம்ப இன்எஃபெக்டிவாக இருக்குது. ஏன்னா அங்கே வந்து எந்த விதமான சோஷியல் டிஸ்டன்ஸுமே வந்து ஃபாலோ பண்ணவே இல்லை. அவங்க புவர் கைடன்ஸாக இருந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த சமயத்தில் வந்து நம்மளோட மார்க்கெட்டோட ஷார்ட்டேஜ் வந்து ரொம்ப ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் நம்ம மார்க்கெட்டில் வந்து இப்போ நமக்கு சப்ளை செயின் வந்து ரொம்பவே வந்து அடி வாங்கியிருக்கு. ரொம்பவே வந்து டிஸ்ட்ரப்டடாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க லாக்டவுன் சமயத்தில். ஸோ இதே தான் சேம் இதில் என்னென்ன பண்ணாங்களோ அதே மாதிரி தான் சிமிலர் சுச்சுவேஷன் தான் வந்து நேபாள்லேயும் பாகிஸ்தான்லேயும் நடந்திருக்கு. ஸோ இதுக்கெல்லாம் வந்து இவ்வளவும் நடந்திருக்கு. எல்லாம் தனித்தனியாக பண்ணியிருக்காங்க. ஓகே, இவங்க எல்லோரும் ஒன்றா சேர்ந்து நல்ல ஒரு கோஆர்டினேஷனாக பண்ணால் நல்லாயிருக்குமே அப்படிங்கிறது தான் இவங்க சொல்ல வந்த கருத்து. ஸோ சாட் ஃபுட் பேங்க் பார்த்திங்கன்னா நிறைய டேக்கிள் பண்ணியிருக்கு ஃபுட் க்ரைசிஸை. சாட் ஃபினான்ஸ் பார்த்திங்கன்னா நிறைய எக்கனாமிக் ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்ணியிருக்கு. ஸோ எல்லோரும் சேர்ந்து ஒன்றா கோஆர்டினேட் பண்ணால் வந்து கண்டிப்பாக வந்து நம்மளால் வந்து இதை வந்து டேக்கிள் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தது வந்து மேக்கிங் த லாங்குவேஜ் ஆஃப் த லா காம்ப்ரிஹென்சிபிள். ஸோ அது ஆக்சுவலாக இந்த என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நமக்கு நல்லாவே தெரியும் என்விரான்மெண்ட் இம்பேக்ட் அசஸ்மெண்ட் EIA ஒரு பெரிய கான்ட்ரவர்ஷியலாக போயிட்டு இருந்துச்சு, நமக்கு நல்லா தெரியும். பட் அதில் என்ன அப்படின்னா இங்கிலீஷும் ஹிந்தியில் மட்டும்தான் அதை பற்றி சொல்லியிருக்காங்க. அப்போ இங்கிலீஷும் ஹிந்தி தெரியாதவங்களுக்குலாம் அதை பற்றி எதுவுமே தெரியாதுல்ல. நிறைய பேத்துக்கு இந்த EIA அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்திருக்குங்கிறதே நிறைய பேத்துக்கு தெரியல. ஸோ அதுதான் வந்து இதில் சொல்கிறாங்க. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நம்மளோட ஷெடியூல் நம்ம பாலிட்டி புக் படிச்சிங்கன்னா தெரியும். இந்த பாலிட்டி புக்கில் வந்து லக்ஷ்மிகாந்தில் இருக்குது. ஷெடியூல் 8 வந்து 22 லாங்குவேஜஸ் இருக்குது. அப்போ அந்த 22 லாங்குவேஜுமே வந்து நீங்கள் கொடுக்கலாமே, அது ஒன்றும் பெரிய கஷ்டம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான் இவர் சொல்கிறாரு.
ஆக்சுவலாக இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக வந்து என்விரான்மெண்டல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் வந்து 2020 கொடுத்தாங்க. ஸோ அதில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இங்கிலீஷ்லையும் ஹிந்தியில் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. அப்போ பேலன்ஸ் லாங்குவேஜ்லாம் 22 வந்து நம்மளோட ஷெடியூல் 8ல் இருக்குது. பேலன்ஸ் 22 லாங்குவேஜ் கொடுக்கலாம்ல, கொடுத்தாலும் நிறைய பேருக்கு தெரியும். பப்ளிக்கிட்ட கொண்டு வந்து அவங்களுக்கு தெரியும். இப்போ நமக்கு தமிழ்நாட்டில் இருக்காங்க, தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள்கிட்ட கொண்டு வந்து இந்த மாதிரி ஹிந்திலையும் இங்கிலீஷ்லேயும் வச்சிங்கன்னா அவங்களுக்கு என்ன புரியாது தானே. அவங்களுக்கு ஒரு தமிழில் கொடுத்தா நமக்கு அவங்களுக்கு புரியும், அப்படி தானே. ஸோ அந்த மாதிரி தான். ஸோ அதில் ஹைகோர்ட் என்ன சொன்னாங்க அப்படின்னா, கவர்மெண்ட் கிட்ட என்ன சொல்லியிருக்காங்க, 22 லாங்குவேஜ்மே வந்து ஷெடியூல் 8ல் இருக்கிற மாதிரி நீங்கள் நம்ம கான்ஸ்டியூஷனில் இருக்கிற மாதிரி நீங்கள் கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. பட் அதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன சொல்லுது, அப்படிலாம் முடியாது, அதுக்கு வந்து அகென்ஸ்டாக வந்து இது பண்ணியிருக்காங்க. பப்ளிஷ் பண்ணுறது வந்து அப்படிலாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஷெடியூலில் வந்து நமக்கு வந்து நம்மளோட கான்ஸ்டியூஷன்லேயே வந்து இருக்குது. ஷெடியூல் 8ல் வந்து 22 லாங்குவேஜஸ் இருக்குது. அவங்க என்ன சொல்கிறாங்களா, நாங்கள் வந்து அஃபிஷியல் லாங்குவேஜ் ஆக்ட் 1963 படி தான் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம், இங்கிலீஷில் ஹிந்திலையும் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதனால் வந்து எங்களுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஒன்லி வந்து பிகாஸ் ஆஃப் அ லிங்குவிஸ்டிக் ஐடென்டிட்டினால தான் வந்து இது பண்ணியிருக்கோம். அப்போ பேலன்ஸ் வந்து இல்லாதவங்களுக்கு எக்ஸ்க்ளூட் பண்ண மாதிரி ஆகும்ல. அப்போ இங்கிலீஷும் ஹிந்தி அப்போ சொன்ன டயலாக்கே தான் வந்து அவர் வந்து திரும்ப எம்ஃபசைஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் எம்ஃபசைஸ் பண்ண விஷயத்தை வந்து மொத்தமாக அவங்க சொல்ல வந்த கருத்து நான் சொன்னது மட்டும்தான். பட் அவர் வந்து ஒவ்வொரு ஆங்கிள்லையும் வந்து சொல்லியிருக்காரு. அதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ லாங்குவேஜ் அப்படிங்கிற ஒரு பாலிட்டிக்ஸே வந்து நம்ம நாட்டில் இருக்குது. ஏன்னா லாங்குவேஜ் அப்படிங்கிறது நம்ம நாட்டில் வந்து ஒரு மெயின் மார்க்கராகவே இருக்குது பாலிட்டிக்ஸில். ஐடென்டிட்டி இன் இந்தியா அப்படி தானே. 1956 நம்ம ஆக்சுவலாக வந்து நம்மளோட சுதந்திரம் வாங்கிட்டோம். நம்ம 1947 சுதந்திரம் வாங்கணும். நம்ம இண்டிபெண்டன்ஸ் வாங்கினோன்னே நம்ம வந்து என்ன பேஸஸில் வந்து ஸ்டேட்டை பிரிக்கிறது அப்படி சொல்லிட்டு நிறைய மிஷன் வந்துச்சு, அப்படி தானே. நிறைய வந்தாங்க. பட் லிங்குவிஸ்டிக்காக பிரிக்கக்கூடாதுன்னு ஸ்டார்டிங்கில் நிறைய பேர் சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஒருத்தர் என்ன பண்ணாருன்னா, பொட்டி ஸ்ரீராமுல்லா அப்படிங்கிறவங்க வந்து 1952. ஸோ அவங்க என்ன பண்ணாங்கன்னா, ரொம்ப நாள் வந்து உண்ணாவிரதம் இருந்தாங்க. ஸோ அந்த உண்ணாவிரதம் இருந்ததுக்கப்புறம் தான் வந்து ஃபஸ்ட்டு ஆந்திரா அப்படிங்கிறத தான் வந்து தெலுங்கு பேசுகிற அந்த அந்த ஒரு லாங்குவேஜ் பேஸஸில் வந்து தான் ஸ்டேட்டை பிடிக்கணும்னு சொல்லி இவர் சொன்னதுக்கப்புறம் தான் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டேட்டு வந்து லாங்குவேஜ் பேஸஸில் பிரிஞ்சிச்சு. அது ஆந்திரா தான். ஸோ அது வந்து நமக்கு தெரியணும் கண்டிப்பாக. அப்படி தான் வந்து தமிழ்நாடு வந்து தமிழ் பேசுகிறது, கர்நாடகா வந்து கன்னடம் பேசுகிறது, கேரளா வந்து மலையாளம் பேசுகிறது அப்படின்னு சொல்லி பிரிஞ்சிச்சு. நம்மளோட லிங்குவிஸ்டிக் லாங்குவேஜ் படி நம்ம வந்து பிரித்தாங்க. ஸோ அதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு லாங்குவேஜ் பிரிஞ்சிருக்கு அப்படின்னா அந்த தெலுங்கு ஸ்பீக்கிங் வந்து வந்துச்சு. அது வந்து மெட்ராஸ் பிரசிடென்சிலேருந்து பிரிஞ்சிச்சு. ஸோ இதுலேருந்து நமக்கு நல்லா தெரிய வேண்டிய விஷயம் என்னென்னா, லாங்குவேஜ் அப்படிங்கிறது ஒரு கீ ரோல் ப்ளே பண்ணிட்டு தான் இருக்குது நம்மளோட இந்தியன் பாலிட்டிக்ஸில் அப்படிங்கிறது. நம்மளோட ரீஜனல் லாங்குவேஜ் பார்ட்டிஸை வந்து நிறைய பேர் பார்க்கலாமே, திராவிட முன்னேற்ற கழகம், அந்த தெலுங்கு தேசம் பார்ட்டி, தென் சிவசேனா. ஸோ இதெல்லாமே நம்ம பார்க்கலாம். ஸோ அப்போ லாங்குவேஜ் அப்படிங்கிறது ஒரு பவர்ஃபுல் மார்க்கர் தானே பொலிட்டிக்கல் ஐடென்டிட்டி இந்தியாவில். ஸோ அதுதான் வந்து அவர் சொல்கிறார். அப்போ இன்க்ளூசிவ் லாங்குவேஜ் பாலிசி அப்படிங்கிறது தான் வந்து நம்மளோட இன்டெக்ரலாக இருக்கணும். லா மேக்கிங்லேயும் சரி, என்ஃபோர்ஸ்மெண்ட் ப்ராசஸ்லேயும் சரி, எல்லா லாங்குவேஜ் இருந்தால் தானே கரெக்டாக இருக்கும். 2 லாங்குவேஜ் மட்டும் ப்ரையாரிட்டைஸ் கொடுக்கக்கூடாதுல்ல. ஸோ அதுதான். அதுக்கப்புறம் மேண்டேட்ரியாக என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி ஆல் பார்லிமெண்ட் டிபேட்ஸு அசோசியேட்டடாக இருக்கிற எல்லாமே பார்த்திங்கன்னா ரெக்கார்ட்ஸில் நம்ம ரிப்போர்ட்ஸில் என்ன சொல்கிறாங்கன்னா, பார்லிமெண்ட்ரி கமிட்டிஸில் தி என்டையர் ரெக்கார்ட்ஸ் ஆஃப் த கசட் ஆஃப் இந்தியாவில் 22 லாங்குவேஜும் வந்து இருக்கணும். ஆஸ் பர் ஷெடியூல் பார்த்திங்கன்னா 8 படி இருக்கணும் அப்படிங்கிறாங்க. ஈவன் பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாம், ஆதாரே இருக்குது பார்த்திங்களா, ஆதார் டிஜிட்டல் ஐடென்டிட்டி ப்ரோக்ராம். அதில் என்ன மாதிரி இருக்குது, ஜஸ்ட் 2 லாங்குவேஜா? அப்படி இல்லை. அது வந்து இன்க்ளூசிவ் லாங்குவேஜ் பாலிசி. அதில் எல்லா சிட்டிசனுக்குமே பார்த்திங்கன்னா இங்கிலீஷாக எல்லோரும் சரி, ஹிந்தியில் எல்லோரும் சரி, அதர் லாங்குவேஜ் அப்படிங்கிற ஒரு பாலிசி வந்து அதில் இருக்குது. ஸோ அப்படிங்கிறப்ப நமக்கும் இந்த மாதிரி கொடுக்கலாம்ல, ஒன்றும் தப்பு கிடையாதே. ஸோ அதுதான் வந்து சொல்கிறாங்க. அப்போ இதுக்கு முன்னாடி வேறு ஏதாவது கண்ட்ரி இந்த மாதிரி கொடுத்துருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா, யூரோப்பியன் யூனியன் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்க இதில் வந்து 24, நமக்காவது வந்து 22 தான் கேட்டுட்ருக்கோம். அவங்க 24 அஃபிஷியல் லாங்குவேஜ் வந்து வச்சுருக்காங்க. ஸோ அந்த 24 அஃபிஷியல் லாங்குவேஜுமே வந்து அவங்க என்ன விதமான லா மேக் பண்ணாலும், பாலிசி மேக் பண்ணாலும், அங்கே வந்து அவங்க அந்த 24 லாங்குவேஜ்லேயுமே வந்து அவங்க டாக்குமெண்ட்ஸ் வந்து மேக் பண்ணியிருக்காங்க. ஏன் அப்படின்னா, அவங்க வந்து லிங்குவிஸ்டிக் டைவர்சிட்டியாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க. ஸோ அதுதான் வந்து இதில் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். இதில் முக்கியமாக அவங்க சொல்ல வந்த விஷயமே வந்து அந்த இஏக்கு வந்து 22 லாங்குவேஜுமே கொடுங்க அப்படிங்கிறத அவங்க சொல்ல வந்த கருத்து. அதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது வந்து இது வந்து எஜுகேஷன் பற்றி சொல்கிறாங்க. இது வந்து இப்போ நமக்கு நல்லாவே தெரியும். இப்போ மோஸ்ட்லி வந்து இப்போ நம்ம பேண்டமிக் சமயத்தில் இருந்தவங்க எப்போயுமே ப்ரெசென்ட்லேயுமே வந்து அந்த இன்ஃபெக்ஷனோட அந்த ஃபியர் இருக்கிறனால நிறைய பேர் வந்து ஆன்லைன் கிளாஸஸ் தான் வந்து ரன் ஆகிட்டுருக்கு. எஜுகேஷன் அப்படிங்கிறது இப்போ ஆன்லைனுங்கிறது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டாக ரோல் ப்ளே பண்ணிகிட்ருக்கு. ஸோ அப்போ நம்ம குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் ஓகே, ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா,
நமக்கே தெரியும் ரைட் டு ஈக்குவாலிட்டி அதெல்லாம் சொல்கிறோம். ஸோ அப்படிங்கிறப்ப இந்த எஜுகேஷனில் வந்து நமக்கு ஈக்குவாலிட்டி இருக்கா, ஈக்குவலான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா, யார்கிட்ட ஃபோன் இருக்கோ, யார்கிட்ட இன்டர்நெட் ஆக்சஸ் எபிலிட்டி இருக்கோ அவங்களால மட்டும்தான் படிக்க முடியும். அப்போ பேலன்ஸ் இருக்கிறவங்க என்ன தெரியுது, ஒரு இன்இக்வாலிட்டி வந்து இதில் க்ரியேட் ஆகுது. ஸோ அதை பற்றி தான் வந்து அவர் சொல்கிறாரு. ஸோ இதில் என்ன அப்படின்னா, நம்ம வந்து குட் எஜுகேஷன் கிடைக்கணும் அப்படின்னா ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படி தானே முக்கியம். ஸோ இது எப்படி இருக்குன்னா, ஒருதலை பட்சமாக இருக்குது, எக்ஸ்ட்ரீம்லி பயாஸ்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நிறையா வந்து என்சிஆர்டி சிபிஎஸ்சிலாம் பார்த்திங்கன்னா நிறையா வந்து கைட்லைன்ஸ் எல்லாமே கொண்டு வந்தாங்க. பட் இதில் அவர் 3 விஷயத்தை வந்து இஷ்யூ வந்து சொல்கிறாரு. அது என்னென்ன அந்த 3 இஷ்யூ அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒன் வந்து இன்இக்வாலிட்டியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. செகண்ட் ஒன் வந்து நம்ம அந்த கற்பிக்கிறோம்ல, ஸோ அந்த இஷ்யூ வந்து எப்படி இருக்குது அப்படின்னா, ரொம்ப பேட் குவாலிட்டி எஜுகேஷனாக இருக்குது. ஏன்னா நமக்கு வந்து ஒரு டைரெக்டாக போய் ஒரு கிளாஸ் ரூமில் படிக்கிறதுக்கும் ஒரு ஆன்லைனில் வந்து பார்க்குறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. நம்மளோட அந்த வே ஆஃப் திங்கிங்லேருந்து நம்ம என்ன சொல்கிறோன்னா, ஒரு குழந்தைகளுக்கு வந்து ஸ்டார்டிங் லெவலில் அவங்க கற்றுக்குறாங்க அப்படின்னா அந்த அட்மாஸ்பியர் அவங்களுக்கு அது செட் ஆகாது, அப்படி தானே. ஸோ இதே வந்து ஒரு பெரிய செகண்டரியில் இருக்காங்க, எஜுகேஷனில் இருக்கிறவங்களுக்கு ப்ராப்ளம் கிடையாது. பட் இப்போ நான் ப்ரைமரிலாம் ரொம்ப ஃபேஸ் பண்ணுவாங்கல்ல, கஷ்டம்தான், அதுதான் சொல்கிறாங்க. ஸோ ஆன்லைன் எஜுகேஷன் அப்படிங்கிறது அன்வாரண்டட் ட்ரஸ்ட் அப்படிங்கிற மாதிரி இந்த COVID-19 இருக்குது அப்படி சொல்லிட்டு இந்த 3 விஷயத்தை வந்து அவர் சொல்லியிருப்பார். நிறைய மைக்ரண்ட்ஸ் வந்து இதனால் வந்து அவங்க நிறையா வந்து இந்த COVID-19 வந்து நிறைய பேர் வந்து வந்திருப்பாங்க. ஸோ வந்ததில் என்ன இருக்கும் அப்படின்னா, நிறையா வந்து அவங்களுக்கு வந்து புஷ் ஆகிருக்கும். அவங்களோட ஜென்ரேஷன் பார்த்திங்கன்னா அடுத்த ஜென்ரேஷனுமே வந்து பாதிக்கப்பட்டிருப்பாங்க. நிறைய வந்து டிஸ்அட்வான்டேஜஸ் வந்து க்ரியேட் ஆகிருக்கும், அவங்களோட குழந்தைகளுக்கும் சரி அவங்களுக்கும் சரி. அப்போ இப்போ இந்த மாதிரி பிரச்சனை இல்லை, அவங்க ஃப்யூச்சர்லேயே அவங்க என்ன பண்ணுவாங்க, அஃபெக்ட் ஆவாங்க, அப்படித்தானே. ஸோ இதில் வந்து நமக்கு என்ன கிடைக்கணும்னா, நம்ம சிச்சுவேஷனை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும், ஈக்குவாலிட்டியும் சமூக நீதியும் வந்து நமக்கு கிடைக்கணும். ஈக்குவாலிட்டி அண்ட் சோஷியல் ஜஸ்டிஸ் வந்து கிடைக்கணும் அப்படிங்கிறாங்க. ஸோ கவர்மெண்ட் என்ன பண்ணணும், ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஆன்லைன் ஆக்சஸ் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா எண்ட் ஆஃப் த ஆகஸ்ட் ஐ திங்க். ஸோ அதில் வந்து நிறைய வந்து இப்போ கிளாஸஸ் வந்து வீட்டில் தான் நடக்குது. ஸோ டீச்சர்ஸ் வந்து டேரெக்டாக வந்து சொல்லிக் கொடுக்குறதில்ல. அப்போ செமி லிட்ரேட்டாக இருக்கவங்க, இல்லிட்ரேட்டடாக இருக்கிறவங்க என்ன பண்ண முடியும், அவங்களால எதுவுமே பண்ண முடியாது, அப்படித்தானே. அதை தான் வந்து இவர் வந்து எம்ஃபசைஸ் பண்ணுறாரு. ஸோ இதுதான் வந்து டிஜிட்டலில் வந்து அந்த எஜுகேஷன் வந்து அவைலபிளாக இருந்தாலும் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன பண்ண முடியும், ஆன்லைனில் மட்டும்தான் ஆக்சஸ் பண்ணி படிக்க முடியும். இப்படி ஆன்லைனில் அவங்க ஆக்சஸ் பண்ணி படிக்கும்போது கண்டிப்பாக வந்து எல்லா ஸ்டூடெண்ட்டுக்குமே வந்து சிறந்த கல்வி வந்து எல்லாத்துக்கும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி போய் கிடைக்குமா அப்படிங்கிறது கண்டிப்பாக கொஷின் மார்க் தான். நிறையா பேத்துக்கு வந்து நம்ம நாட்டில் வந்து ஆக்சஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இல்லை, ஃபோன் கிடையாது, இன்டர்நெட் இல்லை, நிறைய ப்ராப்ளம் வந்து அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்க. ஸோ இதில் நிறைய பேர்த்துட்டு இப்போ கேட்டதில்ல. LEG என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 60 to 70% ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் வந்து கன்சிடர் பண்ணுறது என்னென்னா லேர்னிங் சாட்டிஸ்ஃபேக்டரி தான் கன்சிடர் பண்ணுறாங்க. ஸோ அவங்க வந்து ஃபீலிங் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னா, க்ரைட்டீரியா வந்து ஜாய்ஃபுல் தான், பட் ஜாய்ஃபுல் வந்து பேர்டன் சம் அப்படின்னு சொல்கிறாங்க. சந்தோஷம் தான், பட் அதே சமயம் கவலையே கிடையாதுன்னு சொல்ல முடியாதுல்ல. அதான் எந்த ஒரு விஷயமே வந்து டீப் லேர்னிங்கில் தான் பார்த்திங்கன்னா கரெக்டான ஒரு கான்செப்ட் வந்து அவங்களுக்கு க்ரியேட் ஆகும். நம்ம வந்து அந்த கான்செப்டை வந்து நம்ம ஜஸ்ட்டு வந்து A ஃபார் ஆப்பிள்னு சொல்லிட்டு அவங்க வந்து அந்த போர்டை பார்த்து அந்த ஸ்க்ரீனை பார்த்து சொல்கிறதுனால அவங்களுக்கு எந்த விதமான நாலேஜ் கெயின் ஆக போகிறது கிடையாது. அது வந்து அவங்களோட அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்தணும். அப்போ தான் அந்த கான்செப்டை வந்து அவங்க முதல்ல வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். பட் இப்போலாம் வந்து யாருமே வந்து கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது இல்லை, அப்படி தானே. மோஸ்ட்லி அவங்க என்ன சொல்கிறாங்களோ அந்த ட்ரிக்ஸை வந்து நிறைய பேத்துக்கு மேத்தமெட்டிக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா கான்செப்டை புரிஞ்சால் மட்டும்தான் நம்மளால் வந்து மேக்ஸ்லாம் சால்வ் பண்ண முடியும். ஸோ அதுதான் வந்து இவர் வந்து சொல்கிறாரு. ஸோ இப்போ மேத்தமெட்டிக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா பெரிய ப்ராப்ளம் இருக்குது. ஸோ இந்த ப்ராப்ளத்தெலாம் வந்து யார் தான் ஃபேஸ் பண்ணுறான், செகண்டரியா இல்லை பிகினர்ஸான்னு கேட்டால் பிகினர்ஸ் தான். ஏன்னா பிகினர்ஸ்க்கு தான் வந்து ப்ரைமரி எஜுகேஷனில் இருக்கிறவங்களுக்கு எப்படி மோட் ஆஃப் எஜுகேஷன் அப்படிங்கிறது இது வந்து சத்தியமாக செட்டே ஆகாது அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இதில் வந்து செகண்டரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவங்க சின்ன பிள்ளைலேருந்து ஸ்கூலுக்கு போயிருப்பாங்க, ஓரளவுக்கு வந்து அவங்களுக்கு கண்டிப்பாக வந்து செகண்டரி லெவலுக்கு வந்திருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து ரீடிங் அண்ட் ரைட்டிங் ஸ்கில்ஸ் இருக்கும். ஸோ அவங்களுக்கு தானாக வந்து படிக்கக்கூடிய அந்த இண்டிபெண்டன்ஸ் அந்த ஸ்டெபிலிட்டி இருக்கும். பட் அதே வந்து பிகினர்ஸ்க்கு இருக்கா, கண்டிப்பாக கிடையாது. இதுதான் வந்து அவங்க சொல்கிறாரு. ஸோ இதில் வந்து போஸ்ட் COVID-19 வந்து நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம், அந்த ICT இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி அப்படிங்கிறது தான் ரொம்ப ரோல் ப்ளே பண்ணிகிட்ருக்கு. இந்த மாதிரி சமயத்தில் வந்து அவங்க தான் வந்து ட்ராஸ்டிக்காக வந்து நம்மளோட எஜுகேஷன் சிஸ்டமே டோட்டலாக சேஞ்ச் ஆனது வந்து ஆன்லைனில், அது மூலிமா தான். ஸோ இன்டர்நெட் பேஸில் ரேடியோ, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கம்யூனிட்டி ரேடியோ மூலிமா, நிறையா DTH சேனல் மூலிமா நிறைய விஷயத்தில் வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ ஐடிங்கிறது ஒரு பேலன்ஸ்டு மேனர் தான், அது நமக்கு ஹெல்ப் பண்ண தானே, இல்லைன்னு சொல்லலை. அட் த சேம் டைம் பார்த்திங்கன்னா கரெக்டான ரெமெடி வந்து எஜுகேஷன் சிஸ்டத்துக்கு கிடைக்குமா அப்படிங்கிறது கண்டிப்பாகவே வந்து ஒரு கொஷின் மார்க் தான்.
அப்படின்னு சொல்லி தான் வந்து இந்த ஆத்தர் வந்து சொல்கிறாரு. ஸோ இதெல்லாம் வந்து நோட்ஸ் வந்து நம்ம வந்து ஜஸ்ட்டு தெரிகிற மாதிரி தான் இருக்குது. ஸோ இதில் வந்து நமக்கு நோட்ஸ் இருக்கிற மாதிரி நமக்கு வந்து மெயின்ஸில் வந்து கோட் பண்ண முடியாது. ஜஸ்ட்டு வந்து இதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ கோட் பண்ணலாம். பட் அட் த சேம் டைம் இதிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன, ஜஸ்ட் 1 or 2 பாயிண்ட்ஸ் தான். ஸோ இதில் வந்து நம்ம வந்து ஃபுல்லாகவே நோட்ஸ் எடுத்துகிட்டு நம்ம வந்து டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஸோ அதனால தான் வந்து இதை பற்றி நான் வந்து டீட்டெயிலாக வந்து நோட்ஸ் கொடுக்கல. ஸோ இந்த வந்து நீங்கள் ஜஸ்ட் அதோட கான்செப்ட் என்ன, அவர் என்ன சொல்ல வராரு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, நீங்கள் நியூஸ் பேப்பர் வந்து இப்போ தான் பிகினர் படிக்கிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வந்து எடுத்து படிங்க. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்களாக படிங்க, யாரோடதையும் டிபெண்ட் பண்ணாதீங்க. இன்கேஸ் வந்து நீங்கள் பிகினராக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி வந்து நியூஸ் அனாலிசிஸ் இது எல்லாத்தையும் பாருங்கள். ஸோ பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதில் என்ன தான் கான்செப்ட் வந்து அவங்க சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா கிடைக்கும். ஐடியா கிடைச்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், நியூஸ் பேப்பரை தயவு செஞ்சு ரீட் பண்ணுங்கள். ஏன்னா ரீட் பண்ண தான் உங்களோட எஜுகேஷன் அந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்லாக இருந்தாலும், வே ஆஃப் ரைட்டிங் மெயின்ஸு, ஸோ அது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து நிறைய வளர்ச்சி ஏற்படும். உங்களுக்கே வந்து நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படிங்கிறது கொஞ்ச நாளில் உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். ஸோ தயவு செஞ்சு வந்து நியூஸ் பேப்பரை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். தயவு செஞ்சு டெய்லியும் வந்து படிங்க. மெயினாக வந்து எடிட்டோரியலுக்கு வந்து ஃபோக்கஸ் பண்ணி படிங்க. ஸோ அதுதான் வந்து நான் உங்கள்கிட்ட சொல்கிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வேறு ஏதாவது யூபிஎஸ்சியில் வந்து ஏதாவது ரிலேட்டடாக வந்து டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கீழே லிங்க் இருக்குது, டெலகிராமில் வந்து நீங்கள் கேளுங்க. என்ன டவுட்ஸ்னாலும் உங்களுக்கு நான் தரேன். தென் வந்து வேறு ஏதாவது டவுட்ஸ் அப்படின்னாலும் கேளுங்க. இன்னும் எதில் அப்படின்னா நான் வந்து ஏற்கனவே வந்து என்விரான்மெண்ட்ஸ் வந்து வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதில் ரிலேட்டடாக டவுட்ஸ்னாலும் கேளுங்க. இனி யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.